திமுகவால் பீகாரிகள் அழிக்கப்படுகிறார்கள் 1000 மைலுக்கு அந்த பக்கம் ஜன்னி கண்டு ஒரு மாசம் கழிச்சு வந்து காலில் விழுந்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்க அழுதுக்கு சுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? திமுக இன்னைக்கு என்னாச்சு? திமுக என்னவா இருக்குது? என்னவா இருக்குது? எம்ஜிஆரால் போடப்பட்ட பிச்சையில வந்த திமுக என்னவா இருக்குது? இப்போ திமுக என்னவா இருக்குது? செந்தில் பாலாஜி நடத்தின ஒரு கூட்டத்துக்கு போட்டியா போய் கரூர் ஒரு கூட்டம் போட்டாரு. இது 41 பேர் செத்து போனாங்க. இடத்துல நடிகை கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்தனா எனக்கு இத்தனை லட்சம், இந்த நடிகையோட பிள்ளைங்க மடியில் உட்கார வச்சுட்டு போனா இத்தனை லட்சம் வாங்கினார்ல, அது சொந்த உழைப்பா? ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது? போராட்டத்தில் ஒரு ஆட்சியை தூக்கி எறிந்தார்கள். பங்களாதேஷ் என்ன நடந்தது? ஜென்சி ஒரு போராட்டத்தில் ஒரு ஆட்சியை தூக்கி எறிந்தார்கள். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பார். சார் வணக்கம் சார். ஸ்டாலினே ரொம்ப பயந்து போயிருக்காரு. தெரியலையா? ரொம்ப பயந்துட்டு இருக்கா சார். யாரோ பார்த்து பயந்துடுறா சார். ஆமா, திமுகவை எந்த கொம்பனாலும் தொட முடியாது, அழிக்க முடியாதுன்ட்டு பேசியிருக்காரு. எதுக்கு இப்போ திடீர்னு இப்படி பேச வேண்டிய இது என்ன தெரியல? 75 ஆண்டு கட்சி சார் அது. உங்களுக்கே தெரியுது. அதை ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியுது. ஒன்றும் இல்லைங்க, பீகார்னு ஒரு மாநிலம். ஆமாம், இங்கேருந்து 1000கணக்கான மைல் இருக்குது. ஆமாம். இந்த நாட்டுடைய பிரதம மந்திரின்னு ஒரு ஆள் 56 இன்ச்சு அவர் செஸ்ட் மாத்திரம். அவர் திமுகவால் பீகாரிகள் அழிக்கப்படுகிறார்கள் 1000 மைலுக்கு அந்த பக்கம் ஜன்னி கண்டு பேசினார். அவருக்கே அந்த மாதிரி பயமும் வளர்ந்து வந்தது. ஏன் வளர்றாரு? அங்கே போய் திமுக நினைச்சிட்டு பேசுறாரு. திமுகவுக்கும் பீகாருக்கும் என்ன சம்பந்தம்? அங்கே என்னத்துக்கு தொடர் அடிங்க போய் ஜன்னி கண்டு போய் திமுகவால் பீகாரிகள் அடிக்கிறார்கள் அங்கேயே அப்படி சொல்றாரு. துன்புறுத்துகிறார். மாற்றக்கூடாது. அதான் கரெக்ட். நீங்க அதே சொன்னாரு. அங்க போய் ஸ்டாலின் நினைச்சிட்டு ஓதறி போய் கிடக்குறாரு. யாரு? 56 இன்ச்சு மார்பழகர், அகில உலக புகழ்பெற்ற சர்வாதிகாரி ஒரு நடக்கும்போது ஸ்டாலின் என்னத்துக்கு பயப்படுறாரு? அவருக்கு தான் சொல்றாரு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது போயா. இப்ப ஸ்டாலின் அது அவர் பார்த்துதான் சொன்னாரா? அப்படி இல்ல, வெளியில வந்து வேற எதையும் சொல்றாங்க. என்ன? விஜயை பார்த்து இப்படி சொல்றாரு, திமுகவை தொட முடியாது, அழிக்க முடியாது. இப்ப யாரோ வந்திருக்கு அப்படிதான் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற அந்த கட்டுக்கதை இல்ல. சரி, விஜய் என்ன பண்ணிடுவாரு? ஸ்டாலின் தான் கேட்கணும். நீங்க தான் சொல்லணும். விஜய் எதை கிழிச்சு போடுவாருன்னு சொன்னீங்களா? ஒரு சின்ன சம்பவம் நடந்தது கரூர்ல. ஒரு மாசம் ஆளை காணோம். கட்சியில இருந்து அத்தனை பேரும் ஓடி போயிட்டான். எங்க போடான்னு தெரியல. ஒரு மாசம் கழிச்சு வந்து காலில் விழுந்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்க அழுதுகிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து திமுகவை தொற்றுவாரா? யாரு? ஏன் அப்படின்னு பயப்படணும்? அவர் தொட முடியுமா, அழிக்க முடியாது அப்படின்றாரு. ஏற்கனவே தொட்டவர், திமுகவை தொட்டவர் கருணாநிதி 13 வருஷம் வனவாசத்துக்கு அமைச்சார். அதுக்கப்புறம் என்ன? அப்புறமா ஜெயலலிதா அந்த திமுக தொட்டதுனால தொடர்ந்து 10 வருஷம் வனவாசம் அமைச்சாரு. இப்ப விஜய் திமுகவை அழிக்க வந்து வரும்னு நினைச்சு பயப்படுறாரு சார். நம்ம ஸ்டாலின் விஜய் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கவரு மோடியவே அழிக்கலாமே. மோடியவே அடிக்கலாம். அவருக்கு அல்ப ஸ்டாலின் ஒரு ஜெயலலிதாவால் தோற்கடிக்கப்பட்ட, எம்ஜிஆரால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு அல்ப கட்சி தோற்கடிக்கணும். அந்த அல்ப கட்சி என்ன தோற்கடிக்கணும்? அவர் தான் நீங்க சொல்றீங்களா அப்படியே ஜாக் த ஜெயண்ட் கில்லர் போய் மோடி அடிக்க வேண்டித்தானே? இல்ல, பிரைம் மினிஸ்டருக்கு ஆசைப்பட வேண்டித்தானே சார். அவர் பிரைம் மினிஸ்டருக்கு ஆசைப்பட வேண்டித்தானே? என்னத்துக்கு பிச்சைக்காரத்தனமா ஸ்டேட் மினிஸ்டருக்கு? அதான் சொன்னாங்களே, சிஎம் ஆஃப் இந்தியானாங்க அவங்க. அந்த கட்சி விஜய் வந்து சிஎம் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியானாங்க. உலகத்துல கேள்விப்படாத ஒரு போஸ்ட். அந்த மாதிரி அறிவு கொடுதுகளை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி நடத்துறாரு. அவர் திமுக. நீங்க எல்லாம் பேசுறது உங்களுக்கு பதில், அது அவருக்கு பதில் சொல்லல, உங்களுக்கு சொன்னாரு. இந்த மீடியாக்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு யாரை தூக்கி விட்டாலும் உங்களால ஒன்றும் கிடைக்க முடியாதுன்னு உங்களுக்கு சொன்னது.
நாங்க அதான் சொல்றோம். அவர் உங்களை பார்த்தா இல்ல இன்னைக்கு மழையில பூத்த காளான்பாது அதுக்கு போயிட்டு ஏன்பா பயப்படுற? அவருக்கு பயந்தவர் பதில் சொல்லல. உன்னுடைய பையனை வந்து அவர் ஒன்னும் அழிச்சிட மாட்டாரு அப்படின்னு அவருக்கு பயந்த சொல்ல. அவர் பையன் வந்து இன்னைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டருங்க. அவர் பையன் இன்னைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர். இந்த ஆள் இன்னும் கவுன்சிலர் கூட ஆகல. இந்த ஆள் இன்னும் பழைய ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அரட்டவுத்தர் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவரை ஒழிக்க போறாங்க. 30 வருஷமா ரசிகர் மன்றம் நடத்தியவர் சார். 30 வருஷமா அவர் நடிப்பு இல்ல 10 வருஷமா நடிச்சாரு. ரசிகர் மன்றம் வச்சிருக்கா சார். ரசிகர் மன்றம் எனக்கு கூட தாங்க இருக்கு. திரு உதயநிதி என்ன அவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தது? ஒண்ணு இல்ல. சரி, சினிமாவில் நடிகர் பெருசா நட்சத்திரம் பெருசா? நீங்க தான் சொல்லணும். நடிகர் நட்சத்திரம் தானே பெரிய ஆளு. நட்சத்திரம் அப்பனா விஜய் பெரிய நட்சத்திரம் இல்ல. என்னவா இருக்காரு இப்போ? அவரு ஒரு கட்சியின் தலைவர். அவ்வளவுதான். சொந்த காலில் நின்று இருக்கிறார். உதயநிதி என்னவா இருக்காரு இப்போ? சொந்த காலில் நிற்கிறார். சொந்த காலில் நின்றுட்டு என்ன பிரயோஜனம்? இவர் கோபாலபுரத்து என்ற கருணாநிதியின் பேரன் என்றும் திரு ஸ்டாலின் மகன் என்றும் ஒரே தகுதியோடு என்னவா இருக்கார்? கட்சிக்கு வந்திருக்காரு. என்னவா இருக்கார்? இல்ல என்னவா இருக்கார்? என்னது இப்ப என்ன பதவியில இருக்காரு? அவரா துணை முதல்வர் சார். அவ்வளவுதான். அரசியல் அமைப்பு எந்த இது அந்த பையன் உங்க விஜய் கிட்ட சொல்லுங்க. இல்ல முதல்ல ஒரு கவுன்சில் எலெக்ஷன் நிக்க சொல்லுங்க. இல்ல அந்த அதாவது துணை முதல்வரே ஒரு டம்மி அரசியல் அமைப்பா அங்கீகரிக்கப்படாத ஒரு பதவி இருக்கட்டும். அது இருக்கட்டும். அப்படி இருக்கிற பதவியில தாங்க அவரை கண்டு தாங்க. அது பதவியே கிடையாது. பதவியே கிடையாது. அதுக்கே டைம் வேஸ்ட் பண்றீங்க. அதுக்கு ஒண்ணுமே இல்லாத பதவிக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க. சட்டத்தில் அங்கீகாரம் கிடையாது. துணை முதல்வருக்கு என்று எந்த அங்கீகாரம் கிடையாது. இவங்களா போட்ட தாம் பையன், அதாவது என் பையன் அரசியலுக்கே வரமாட்டான். அவர் உதயநிதி, நானும் அரசியலுக்கே வரமாட்டேன். ஆனா 2019 அரசியலுக்கு வந்துட்டாரு. இளைஞரணி செயலர் ஆயிட்டாரு. 2021 எம்எல்ஏ ஆயிட்டாரு. 2023 அமைச்சர் ஆயிட்டாரு. 2024 துணை முதல்வர் ஆயிட்டு. இப்படி எந்த கட்சியிலாவது இப்படி நடக்குமா? இப்படி இது ராமதாஸ், அதாவது ராமதாஸ் என் குடும்பத்தில் யாராவது கட்சி வந்தா நான் முச்சந்தில் சாட்டைகள் அடைத்துக் கொள்வேன்னு அடைச்சு. ஆனா அவர் தோத்துப்பட்டு. இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புழுகுதானா? நியாயம் தர்மம் எதுவுமே கிடையாதா? விஜய்க்கு மாத்திரம் என்ன இருக்குது சார்? அவர் தனி மனிதனாக வந்திருக்கா. எம்ஜிஆர் மாதிரி தனி மனிதனாக. எம்ஜிஆர் தனி மனிதர். ஆமா சார், தனி மனிதர். ஆமா சார். சார் எம்ஜிஆர் போட்ட பிச்சை சார் கருணாநிதிக்கு. ஆமா ஆமா. எது தலைவர் போது அண்ணாவை ஏமாற்றியவர் கருணாநிதி. ஏன்னா அவர் கட்சி தூங்கும் போது தலைவர் ஈவேரா தவிர வேற யாரும் என்றுதான் சொன்னார். அவர் தலையை போட்டு உண்ண இவரு எம்ஜிஆர் கையில போட்டுக்கிட்டு சிஎம் ஆயிட்டார். அப்புறமா சிஎம் ஆனால தலைவர் ஆயிட்டார். அதே எம்ஜிஆர் தான் துரத்திட்டார். கதை புரியுதா? முடிஞ்சது. ஆமா, அவ்வளவுதான். இப்ப எம்ஜிஆர் என்னவா இருக்காரு? இப்போ எம்ஜிஆர் என்ன? எம்ஜிஆர் அவர் கட்சி என்னவா? மெரினா கடற்கரை. அவர் கட்சி என்னவா இருக்குது? அந்த கட்சி என்றும் அழியாது. அந்த கட்சி என்னவா இருக்குது? அந்த கட்சி என்றும் அழியாது. தொண்டனால் உருவான கட்சி. அதை சொல்லுங்க. இப்ப என்னவா இருக்குது? எது இப்ப அது என்னவா இருக்கு? உண்மை இருக்குது. இருக்குது சார். மக்கள் எப்படி இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? திமுக இன்னைக்கு என்னாச்சு? திமுக என்னவா இருக்குது? திமுக என்னவா இருக்குது? எம்ஜிஆரால் போடப்பட்ட பிச்சையில வந்த திமுக என்னவா இருக்குது? இப்போ திமுக என்னவா இருக்குது? ஆட்சியில இருக்கு சார். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஆட்சியில ஒரு வகையில உங்களுக்கு நன்றி சொல்லணும். அரசியலுக்கு உதயநிதி வந்தது அவருக்கு கூட இவ்வளவு தெளிவா தெரியும். படிப்படியா அது இதுல இளைஞருக்கு வந்தாரு, அப்புறம் செயலாளர் ஆனாரு, அப்புறம் இதானாரு, அமைச்சர் ஆனாருன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க. படிப்படியா அவர் வந்திருக்காரு, நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதான் நான் தான் படிப்படியா சொல்றேன். இருக்கிற டேட்டா வந்தாரு, நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதுக்கு மேல நான் என்ன எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்களே சொல்லிட்டீங்களே, வரிசையா சொன்னீங்களா? அது ஒரு இப்படி வந்து இன்னைக்கு துணை முதல்வரா வந்துட்டாருங்க. அப்புறம் என்ன இருக்குது? இல்ல அவர் என்ன இல்ல பேச விடுங்க. இப்போ விஜய் என்னவா இருக்காரு சார்? தமிழக வெற்றி கழகம் என்று சுயம்பாக உருவாக்கி அதன் தலைவராக இருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு, அதாவது அண்ணா, எம்ஜிஆர்,
மாறி ஜெயலலிதா மாறி தன்னிச்சையாக கூட்டம் வருது. அதுவும் குறிப்பாக ஜென்சி கூட்டம் அதிகமா வருது. வேற எந்த தலைவருக்கு இப்பொழுது யாருக்கு அதுபோல் வருவதில்லை. 500 ரூபாய் கோட்ரு பிரியாணி அப்படி கொடுத்தாதான் வயசானவங்க வராங்க. உங்களை மாதிரி வயசானவங்க வராங்க. இங்க பார்த்தா இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, இளமை துள்ளுகிறது விஜய்க்கு. அங்க பாத்தீங்கன்னா பல்லு போனவங்க அப்படிதான் வராங்க. உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கு போதுமா? கரெக்ட். அங்கே அரட்டவுசரு ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்ற சின்ன பசங்க இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு இது பண்ணுறீங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? இங்கே எல்லாம் மெச்சூர் ஆனவங்க நல்ல சீனியர்ஸும் வந்துக்கிட்டு இருக்காங்க. சார், ஜென்சியை தப்பாக எடை போட வேண்டாம். ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது? போராட்டத்தில் ஒரு ஆட்சியை தூக்கி எறிந்தார்கள். பங்களாதேஷ் என்ன நடந்தது? ஜென்சி ஒரு போராட்டத்தில் ஒரு ஆட்சியை தூக்கி எறிந்தார்கள். நேபாளத்தில் என்ன நடந்தது? ஜென்சியால் ஒரு போராட்டத்தில் தூக்கி எறிந்தது. மடகாஸ் இப்படி. அதே மாதிரிதான் தமிழகத்தில் ஜென்சி திரு ஸ்டாலினுடைய கோபாலபுரத்தின் சொத்தாக கருதப்படும் இப்பொழுதைய திமுகவுக்கும் கோபாலபுரத்துக்கும் மணி அடிக்கிறார்களாம். அப்படியா? ஜென்சி பூஜை பண்றாங்கன்னு அர்த்தம். பூஜை பண்றாங்கன்னு அர்த்தம். எந்த டைம்ல யாருக்கு பூஜைன்னா? எதுக்கு பூஜை? பூஜை பண்ணி ஸ்டாலின் எதுக்கு? நேபாள்ல தோர்த்தன மாதிரி, பங்களாதேஷ்ல தோர்த்தன மாதிரி, பாகிஸ்தான்ல தோர்த்தன மாதிரி, எந்தெந்த ஊர்லாம் சொல்லி அந்த ஊர்ல எல்லாம் தோர்த்தன மாதிரி மோடி அடிச்சு விரட்டுவோன்னு ஸ்டாலினுக்கு பூஜை போட்டு உச்சுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. அவ்வளவு அப்படின்னா எதுக்கு சார்? என்ன யாராலும் எங்க கட்சி 75 ஆண்டுகள் கட்சி யாராலும் தொட முடியாது, அழிக்க முடியாது. எதுக்கு சார் பெனாத்தினாரு? முதல்ல சொன்னேன். ஒரு கல்யாணத்துல போயிட்டு எதுக்கு சார் பெனாத்தினாரு? நம்ம சொன்னேன். நல்லா உங்கால அடிச்சானா? அதுக்குதான் என்ன எங்க போய் பீகார்ல என்னத்துக்கு சார் அந்த வளர்றான் 56 இன்ச்சு மார்க். பீகார்ல ஏன் சார் வளர்றான் இந்த ஆடு? நீங்க இப்படி சொன்னீங்களா? அழிக்குதுன்னு சொல்றாங்க. போய் கிடக்கு. பீகாருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அங்க 56 இன்ச்சு மார்பழகர் வந்து போய் கிடக்குறாரு. அதுக்குதான் அந்த ஜென்காரர்கள் ஸ்டாலினுக்கு மணி அடிச்சு அந்த ஆளு இப்ப அடிச்சு வரதான் சரி அவர் இப்ப வா போலான்றாங்க. பீகார்ல சட்டை பேண்ட் கிழிஞ்சு நிக்கிறான் உங்க ஆளு. அதைத்தான் சொன்னாரு. அதைத்தான் அவருக்கு சொன்னாரு. பீகார்ல போய் கத்திக்கிட்டு இருக்காது, இங்க வா பாக்கலான்னாரு. கோபேக் மோடின்னாங்க. ஐஐடி காலேஜுக்குள்ளார கக்கூஸ் ஓடி அவங்க பூந்து ஓடி தப்பிச்சாரு இந்த மோடி. அவருக்கு தான் சொன்னாரு இத. இல்ல அதே மோடிக்கு தான் மழை பெஞ்சப்ப வெள்ள கூட பொறிச்சாங்க. நான் சமாதானத்துக்கு வந்துட்டோம், நாங்க சமாதானத்துக்கு வந்தோம், உங்ககிட்ட நான் மோத முடியாது ஐயா சரண்டரா சாஸ்தாங்கமா விழுந்துட்டாங்க. அடிப்படை ஞானமே இல்லாத ஆளுங்கிட்ட எப்படி பேச முடியும்? ஒரு வயசான ஒரு கிழவன், நடக்க முடியாத ஒரு கிழவன், கொண்டாட்டியால அடிச்சு துரத்தப்பட்ட ஒரு கிழவனுக்கு கொலை பிடிச்சு ஐயோ ஜாக்கிரதையாவான்னு கூட்டு போனாங்க. அந்த அனுதாபத்துல கூட்டு போனது வந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இல்ல நடக்க முடியாத பெரியவர் வர்றாரு, அவன் மலையில மாட்டிட்டு இருக்காரு, தாடியெல்லாம் நரைச்சு போச்சு, தலையெல்லாம் வழுக்க விழுந்துச்சு, விக்கு வச்சுட்டு சுத்துறாரு. இது இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு கொடையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. யாரு விக்கி வச்சு சுத்துறாங்க? உங்க மோடி. இல்ல 55 லட்சம் ஆகுதாமே. இல்ல இப்ப 2 பேர் பொண்ணுங்க வந்து மேக்கப் போடுறாங்களா? நடு ரோட்ல திரு மோடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் நடந்து செல்வது, அந்த நடையை வைத்து யார் கர்லா கட்ட மாதிரி உறுதியாக யார் இருக்காரு பாத்துடலாமா? வச்சு பாத்துடலாமா? சார் தோத்துருவீங்க சார். வேணாம் சார், இது எல்லாம் வேணாம் சார், அள்ளி விடாதீங்க. மோடி எப்படி எல்லாம் பழி எடுக்காதீங்க சார். அவரால் முடியாது சார், நிக்க கூட முடியாதுன்றாங்க அவரை பத்தி. அப்படியா? அவரை எப்படி நடந்து வரப்பாரு கூனி. மோடி மேக்கப்பை பத்தி தான் பேச முடியும். அவர் இவர் விக்கி வச்சிருக்காரு, இவர் விக்கி வச்சிருக்காரு, விக்கி வச்சிருக்காரு, அழகா இருக்குது சார். அவர் விக்கு தெரியும் சார். வடுக்க தலையா இருந்தவனும் திடீர்னு முடி எப்படி முளைச்சது? 55 லட்சம் டெய்லி செலவு பண்றாரு மேக்கப்புக்கு. 56 மார்பு அழகர். இவரு வந்து தலைவாரிட்டு வந்துடுறாரு, அவ்வளவுதான். டோப் ஆகாது. ஆமா, நீங்க தான் இது பண்ணுங்க கேள்விப்பட்ட, நீங்க தான் அதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்து, நீங்க தான் டாக்டர். நான் தான் போட்டு கொடுத்தேன். அப்பதான் உங்க மோடிக்கு சொல்லுங்க, நான் அவருக்கும் போட்டு கொடுக்குறேன். சரி, திரு விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டு அடிபட்டு ஒரு கட்சியை துவங்கினார். எப்ப அடிபட்டாரு? எங்க அடிபட்டாரு சார்? இந்த மூஞ்சி இல்ல, இந்த மூஞ்சி சினிமாக்கு லாக்கியான்ட்டு தூத்துறாங்க சார். யார? வந்த புதுசுல விஜய. ஆமா. ஆனா அவர் தன்னுடைய கடின உழைப்பால்
படிப்படியா உழைந்து இன்னைக்கு அதிக சம்பளம் பெறும் நட்சத்திரமா இருக்கார். ஆனா உதயநிதி ஒண்ணுமே இல்லையே. அவர் எப்படி சார் துறை முதல்வர் வந்தாரு? அவருக்கு ஒரே ஒரு தகுதி என்ன தகுதி இருக்கு? கட்சிக்காக என்ன உழைச்சார்? கட்சிக்கு என்ன அண்ணா அறிவாலயத்துல தலைவருடைய டேபிள் துடைச்சாரா, இல்ல அண்ணா அறிவாலயத்துக்கு செக்யூரிட்டியா இது இருந்தாலா, இல்ல திமுக போஸ்டர் ஓட்டினாரா, இல்ல கொடிக்கம்பு நட்டினாரா? எதுவுமே இல்லையா சார். ஸ்டாலின் என்ற ஒரே மகன், கருணாநிதி என்ற ஒரே பேரன், அதை வச்சுட்டு துணை முதல்வர் நீங்க அது இது பண்றீங்க. பேசிட்டீங்களா? திறமை யாரிடம் இருக்கிறது? முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். எஸ்.ஏ. சந்திரசேகரங்களுடைய மகங்கிறத தவிர இந்த ஆளுக்கு வேற என்ன இருந்தது? வேற என்ன யோகியதை இருந்தது? எஸ்.ஏ. சந்திரசேகரங்கிற ஒரு டைரக்டருடைய மகங்கிறத தவிர என்ன யோகியதை இருந்தது? விஜயகாந்த் கூப்பிட்டு போய் தெருவில் கோலி குண்டு விளையாடிட்டு இருக்காத, பேந்த ஆடிட்டு இருக்காது, சீட்டு ஆடிட்டு இருக்காத வான்னு சொல்லி சினிமா கூப்பிட்டு வந்தார். அப்படி வந்த பையன் தான் அந்த ஆள். ஆரம்பத்தில் அவர் நடித்த படங்கள்லாம் ப்ளூ ஃபில்ம் அளவுக்கு கேவலமான படங்களா இருந்தது, ஆபாசமான படங்களா இருந்தது. அப்படிதான் அவர் மேல வந்தார். இன்னைக்கு ஹீரோ சார். அதுதான் அந்த மாதிரி ஹீரோவை யாரும் வர வேண்டாம். உதயநிதி ஜோக்கர் சார், காமெடி நடிகர். இன்னைக்கு உதயநிதி காமெடி நடிகர், இன்னைக்கு உதயநிதி துணை முதல்வர். அதான் இல்ல, நான் தான் உதயநிதி துணை முதல்வர், உதயநிதி துணை முதல்வர். இந்த ஆள் இன்னும் கவுன்சிலர் கூட ஆகல, ஒரு ஆபீஸ்ல அட்டெண்டரா கூட ஆகல. அவ்வளவுதான். இல்ல எதுக்கு அவர் பார்த்து பயப்படுறீங்க? 2 மீட்டிங் போட்டாரு, ஜுரத்துல படுத்துக்கிட்டாரு, ஆளை காணாங்க, அட்ரஸ் இல்லாம தொலைஞ்சு போயிட்டு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் பண்ணது தப்பு, என்னை மன்னித்து விடுங்கள், போயிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. போங்க, அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க போங்க சார். இப்ப தன் மகனுக்கு எதிராக விஜய் பயங்கரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இனி உதயநிதி தான் திமுகவின் இறுதி அத்தியாயம் எழுதிடுவாரோ என்று பயப்படுறார் சார். யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள். ஆமா, 75 ஆண்டு கட்சியை உதயநிதினால் முடிவுக்கு வந்துரும் பயப்படுறாங்க சார். 75 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சு 76ஆம் ஆண்டு கால ஆட்சி தொடங்கும். 75 ஆண்டு கால ஆட்சி முடிவு எடுத்து 76வது ஆண்டு ஆட்சி தொடங்குதுங்கிறது. இன்னைக்கு பிறந்த குழந்தை 2 வயசு பார்த்த குழந்தை ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? அது யார் பயந்தா? 2 வயசு குழந்தைய மேய்ச்சிப்படாதீங்க தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுல இன்னொன்னு மிசா காலத்தில் உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது. ஏன்டா அவருக்கு எவனுமே கொஞ்சம் கூட சட்டம் பண்ணாத ஒரு ஆளை பத்தி இப்படி தூக்கி ஏன் வந்து இப்படி உயிரை விட்டு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? பாவம், உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. விஜய் ஒரு எலெக்ஷன் நின்றாரா, ஒரு கவுன்சிலரா இருந்தாரா? அவர் படங்கள் எந்த படங்கள் சூப்பர் ஹிட்டா ஓடி அவர் வந்து சம்பாரிச்சாரு? 150 கோடி ரூபா வாங்கினதா கதை. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு செந்தில் பாலாஜி நடத்தின ஒரு கூட்டத்துக்கு போட்டியா போய் கரூர் ஒரு கூட்டம் போட்டாரு. இது 41 பேர் செத்து போனாங்க. இவருடைய சொந்த காசு 10 கோடி ரூபாய் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துல 10 கோடி ரூபாய் லூஸ் பண்ணிருக்காரு, அறிவு கட்டத்தனமா நடந்து. அப்படிப்பட்ட ஒரு ஆளு வந்து உதயநிதி பயந்துக்கிறாரா? 10 கோடி ரூபாய் ஸ்டாலின் கூட 10 கோடி ரூபாய் சொந்த காசை செலவு பண்ணி தெருவுக்கு போயிட்டாங்க. பாவமா இருக்குது. அவர் சொந்த காசை செலவு பண்ணார், வேற வழி இல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும். அமித்ஷா கிட்ட மாட்டினாரு. அமித்ஷா பழி இல்ல, அவர் சொந்த காசில் 10 கோடி செலவு பண்ணார். திரு கருணாநிதி அவர் கையில் திமுக இருக்கும்போது ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ அழைக்கும் போது முதல்ல எனக்கு 25,000 ரூபாய் வெய், அப்பதான் நான் வருவேன் அப்படி பேசிக்கிட்டாங்க சார். இப்பயும் ஓடு சார். அப்ப கட்சியில பேசுறதுக்கு காசு வாங்கலாம். இல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை சார், இவர் உழைச்சி சம்பாதிச்சு சார். அந்த நிகழ்ச்சிக்கு சொந்த காசுல செலவு பண்ணிருக்காரு சார். நிகழ்ச்சிக்கு போறது உழைப்பு இல்லையா? இப்ப இவரு யாரு கொடுத்தா? சினிமாவில் நடிகை இந்த இடத்துல நடிகை கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்தனா எனக்கு இத்தனை லட்சம், இந்த நடிகையோட மடியில உட்கார வச்சுட்டு போனா இத்தனை லட்சம் வாங்கினார்ல, அது சொந்த உழைப்பா? ஆமா சார், அதேதான் மக்கள் விரும்புறாங்க. நடிகை தூக்கி மடியில உட்கார சொந்த உழைப்பு. உதயநிதி இது சொந்த உழைப்பு தான். சரி, நீங்க இப்படி சொல்றீங்களே, நாங்கள் மிசா காலத்தில் தலைவர்களிலிருந்து தொண்டன் வரைக்கும் அவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சா, அந்த கொடுமை யாரால் வந்தது? யாரால் வந்தது? நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு தான், நீங்க தான் பழுத்த பழமாச்சு, திராவிடத்தில் பழுத்த பழமாச்சு. அதாவது அதனாலதான் அழிவு போன பழத்துக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் அந்த அழிவு போன சனாதன கூட்டத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல, நான் பழுத்த பழம், நீங்க அழிவு இல்ல, யாரால் அந்த கொடுமையை அனுபவித்தார்? யாராலவோ இருக்கட்டும், யாரால், அதை உண்மை சொல்லுங்க சார். ஆமா, இந்திராவால, இந்திரா காந்தி. அது எந்த கட்சி? காங்கிரஸ். இப்ப அதே காங்கிரஸ்
நாங்கள் கொள்கை ரீதியாகவும் சிந்தனையும் ஒன்றாக இருக்கிறோம்ட்டு பல்லக்கு தூக்குறார். யாரு? ஸ்டாலின். இவங்க கொள்கை என்ன, உங்களுக்கு திராவிட கொள்கை என்ன, காங்கிரஸ் கொள்கை என்ன எப்படின்னு தெரியாது. இப்படி கூட தெரியாத ஒரு முதல்வர் இருக்கிறார் சார். அதான் அதை பத்தி புரிஞ்சிக்காத ஒரு அழுகி போன ஆளுகிட்ட நான் எப்படி பேச முடியும்? அவங்க வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது, காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இல்லை. அப்படி இல்லை. காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா இவர் டப்பா கீஞ்சு போச்சு. பார்க்கலாமே, டவுசர் கீஞ்சு போயிடும். ஏன்னா சொலையாக டவுசர் கிழிஞ்சுதாங்க போவோம். விஜய்க்கு இன்னும் டவுசரே போடல, அம்மனமா சுத்திட்டு இருக்காரு. முதல்ல ஒரு டவுசர் குழந்தை சார், 2 வயசு குழந்தை சார். கட்சி ஆரம்பிச்சு அதை அக்செப்ட் பண்ற. பால் முட்டி வாங்கி கொடுங்க, பால் முட்டி வாங்கி கொடுங்க. வீட்டுல படுக்க வச்சு, அம்மா மடியில படுக்க வச்சு அதுக்கு பால் முட்டி கொடுத்து குழந்தை சாக்லேட் கொடுங்க அந்த குழந்தைக்கு. அதை போய் எடுத்துக்கிட்டு நிக்கிறாங்களா? உங்களுக்கே அச்சிக்கமா இல்ல? ஒரு குழந்தைய போய் யாராவது இருப்பாங்களா? அதே பச்சை குழந்தை நீங்களே சொல்றீங்க. அறிவு வளரணும், மூளை வளரணும், எது வளரணும். அந்த குழந்தை பார்த்து தான் பயப்படுறீங்களா சார்? ஆமா, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் பயப்படல. அதாவது வடிவேல ஒரு ஜோக்கு சொல்லுவான். சொல்லுங்க. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். அதுதான். அப்படி 75 ஆண்டு கட்சிக்கு இப்ப பேஸ்மெண்ட் வீக் ஆகி போச்சு விஜய்னால. என்ன பண்றது? பேஸ்மெண்ட் வீக்கா கட்டி இப்படி பயந்து வந்து மீட்டிங் போடுறீங்களா? நான் என்ன பண்றது? அந்த 75 வயசு பேஸ்மெண்ட் வீக்கா கட்டு பயந்து காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? என்னதுக்கு? அதான் போயிடுச்சா? என்னதுக்கு இப்படி அலறீங்க? ஒரு பச்சை குழந்தை ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு பச்சை குழந்தை டயர் கூட போடாம நிர்வாணமா சுத்திக்கிட்டு இருக்க ஒரு பையனை கட்டு பயந்துட்டான்னு பேசிருக்கீங்க. உங்க மூளை எங்க போச்சு? இல்ல, உங்க மூளை எங்க போச்சு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்களே சொல்றீங்க டவுசர் கூட போடல பச்சை குழந்தை 2 வயசு குழந்தை அதை பார்த்து பயப்படுறாங்கிறீங்க. ராட்சச குழந்தையா இருக்குதுன்னு நினைச்சு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ராட்சச குழந்தை என்ன பண்ணுங்க? நியாயமா? பொதுமக்கள் என்ன மக்கள் அப்படி பேசிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? அதனால மருத்துவ ரீதியா சொல்றேன். ராட்சச குழந்தையா இருந்தா அந்த குழந்தையை அழிச்சிருந்தா சொல்லுவாங்க. அப்ப கருவிலே அழிச்சிருக்கலாம். ஆமா, அப்படா கருவிலே அழித்து இருக்க வேண்டிய இதுதான் விஜயனுடைய கட்சி. அவ்வளவு. அப்படியா? ஆமா, உங்க ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் சொல்றேன். கருவிலே அழித்திருக்கப்பட வேண்டிய ராட்சச குழந்தையா நீங்க டைவர்ட் மாத்துறீங்க. ஏதோ சமாளிக்காதீங்க. நான் சமாளிக்கிறது நான் சொல்றேன். உண்மையிலே சொல்றீங்க ராட்சச குழந்தையா பிறந்திருக்குது. ராட்சச குழந்தைய அழிக்கப்பட வேண்டியது கருவிலே அழிச்சிருக்கு சார். உங்க பாயிண்ட் தான் நான் சார். காங்கிரஸ் திமுகவில் இல்லை என்றால் சொலையாக 14% ஓட்டு வராது சார். வராட்டி போகுது, வராது சார். அதனால அங்க எங்க மத்தியில இருக்கிற சோனியா காந்தியில வச்சு ஸ்ட்ராங்கா வச்சு. ஏன்னா ராகுல் காந்தி என்னைக்குமே ராகுல் காந்தி என்னைக்குமே திமுக மஜிதே கிடையாது. யூபி 1ல இருந்து யூபி 2ல சென்னைக்கு வரப்ப அறிவாளம் பக்கமே தலை வச்சு படுக்கல. அப்படிப்பட்டவர் அவர்தான். அதுதான் பரம்பரை. அந்த ரத்தம் வெக்கமா இல்ல உங்களுக்கு? அந்த ரத்தம் ராகுல் காந்தி ஓடுவது அந்த ரத்தம். அதான் அவ்வளவு பெரிய கட்சி. ஸ்டாலின் கூட கூட்டணியில இருக்காங்க. யாரு? அவ்வளவு பெரிய கட்சியா? அவ்வளவு பெரிய ரத்தம் ஸ்டாலினோட கூட்டணியில இருக்காங்க. அவ்வளவுதான் சார். நீங்க சொன்ன அத்தனையும் உண்மை. அப்பேற்பட்ட கட்சி ஸ்டாலின் காலில் உழுந்து கிடக்குது. இப்ப கேளுங்க சார். ஆந்திரால சந்திரபாபு நாயுடு பெண்கள் உலக கோப்பை போட்டியில் ஸ்ரீ சாரணி வின் பண்ணி கொடுத்தான்ட்டு 2.5 கோடி கொடுத்துருக்காரு. குரூப் 1 பதவி கொடுத்துருக்காரு. ஒரு மனைவி கொடுத்து. இங்க கண்ணகி நகர் கார்த்திகா பாவம் ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லை. அவங்க அம்மா துப்புரவு பணியாளர். அவங்களுக்கு 25 லட்சம். இளையோர் கபடியில் இந்தியா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கு சார். அது உழைச்சு சார். அதுக்கு 25 லட்சம். செஸ்ஸில் முகேஷ் வின் பண்ணா உலக சாம்பியன் 5 கோடி சார். இது தகுமா? நீ இன்னும் பரம்பரை பணக்காரனா? நீ பரம்பரை பணக்காரனா? அந்த பொண்ணு ஒரு இதுவா இருக்கு. அவங்களை எப்படி தூக்கி விடணும் சொல்லுங்க சார். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார். இல்ல சந்திரபாபு நாயுடு சிறந்த முதல்வரா? ஸ்டாலின் சிறந்த முதல்வரா? ஏழைகளின் முதல்வர் யார்? பணக்காரர்களின் முதல்வர் யார்? இவர் என்ன பிறந்ததுல இருந்து தங்க ஸ்பூன்ல சாப்பிட்டாரா? தங்க ஸ்பூன்ல சாப்பிட்டாரா? இல்லையே. ஸ்டாலின் அவருக்கு தெரியல அவங்க அப்பா எப்படி அடிபட்டு உதப்பட்டு இவ்வளவு சொத்து சேர்த்தாரு. அதே மாதிரி தானே சார் அந்த பொண்ணு. ஹெல்ப் பண்ணி இருக்கலாம்ல அரசாங்கம். உன் காசை எடுத்து கொடுக்கல. ஆனா
விஜய் தன்னுடைய காசு எடுத்து 9 கோடி செலவு பண்ணாரு சார். யாருக்கு நீ உங்க காசு அரசாங்க காசு கொடுத்தது ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? யாருக்கு செலவு பண்ணாரு? அந்த 9 கோடி யாருக்கு செலவு பண்ணாரு? பேச வந்தீங்க. யாருக்கு செலவு பண்ணாங்க? பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. யாருக்கு செலவு பண்ணாரு? 9 கோடி யாருக்கு கொடுத்தாரு? இந்த ஆளை பாக்குறதுக்கு வேடிக்கை செத்து போனான். மனசாட்சி செத்து போனான். செத்து போனான். செத்து போனான். அத்தனை பேத்த கொன்னா இந்த ஆளு. லேட்டா வந்து கொன்னா இந்த ஆளு. அதுக்குதான் மன்னிப்பு கேட்டான். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். பண்ணது அயோக்கியத்தனம். உலகமே கேக்குது. ஊரு கேக்குது. உலகம் கேக்குது. உன்னை பார்க்க வந்த கூட்டத்தை வந்து என்னத்துக்கு 1/2 மணி நேரம் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே உக்காந்துக்கிட்டு இருந்த நீ? என்னத்துக்கு கரூருக்கு போன? என்னத்துக்கு சேலத்துக்கு தேட்டை கொடுத்து எதுக்கு கரூருக்கு போன? செத்து போயிட்டாங்க. ஆளுக்கு 10 லட்சத்தை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா? அவங்களுக்கு வாழ்க்கை வந்துருமா? அந்த பையன் வந்துருவானா? அந்த புருஷன் வந்துருவானா? சரி, என்ன சார் பேசுறீங்க? வந்துருவாங்களா? 20 கோடி கொடுத்துட்டேன். கொடுத்த சேராத இடம் சேர்ந்த அமித்ஷா பேச்சை கேட்டுக்கிட்டு போனேன். விளைவு என்ன ஆச்சுன்னு புரிஞ்சுக்க தம்பி. உன் காசு தான் போச்சு. அமித்ஷா காசு போகல. அமித்ஷாவுக்கு ஆதரவா பேசுற கூட்டம் வந்து ஒண்ணு உச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதை. இந்த மாதிரி கூட்டத்தை நம்பாத. விஜய் உனக்கு ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோ. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அவரே சொல்றாரு. அமித்ஷாவுக்காக அதெல்லாம் இழந்துடாத. ஜாக்கிரதையாரு. நீ பச்சை குழந்தைன்னு அவரே சொல்றாரு. அந்த அமித்ஷாவுடைய ஆள் அவரே சொல்றாரு. நீ ஒரு பச்சை குழந்தை இன்னும் டிராயர் கூட போடல, அதை கண்டு பயப்படுறீங்கன்னு ஏத்தி விடுறாங்க. ஜாக்கிரதையாரு. பச்சை குழந்தை என்ன அர்த்தம்? நீ இன்னும் முதிர்ச்சி அடையில பால் குடிக்கிற குழந்தை உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அளவுக்கு உன்னை மட்டம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் நீ வந்து அரசியலில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. உன்னை தூண்டி விட்டு உங்ககிட்ட சேர்த்து வச்சுக்கிற சொத்தையெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் செலுத்திக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆளுகிட்ட ஜாக்கிரதையாகிறது விஜய்க்கு நான் சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா ஒரு பச்சை தமிழை அந்த பையனுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. சொல்லி சார், உன்னை கேட்ட விஜய் திமுகவுடைய பி டீம்ன்றாங்க சார். பி டீம் அது இருக்கலாம். பி டீமா இருக்கலாம். பி டீம் திமுகவுடைய ஒரு கட்சி கிடையாது சார். பி டீமா அவருக்குன்னு ஒரு கட்சி கிடையாது. சிறுபான்மை ஓட்ட இதுக்கு ஆட்சிக்கு எதிராக இருக்கிறதெல்லாம் பிரிக்கிறதுக்கு அது வந்துட்டு இதனால் வெளிநாட்டு சதி. திமுக ஜெயிக்கணும்ட்டு வெளிநாட்டு சதி நடக்குதா? அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்களா? சிறுபான்மை இங்க நல்லா இருக்கணும்ட்டு அது நடக்குது. அப்பனா திமுக இந்தியாவுக்கு துரோகம் செய்கிறதா? ஸ்டாலின் துரோகம் செய்கிறார். வெளிநாட்டு சிறுபான்மையினுடைய இங்க வாழ வைக்கிறதுக்கு காசு வாங்குறாங்க. அந்த காசு எப்படி வருது? வெளிநாட்டு அமைச்சரவை யாருக்கிட்ட இருக்கு? அப்படி சொல்றாங்க. அந்த கட்சி அந்த அமைச்சரவையில் யார் இருக்கா? வெளிநாட்டு அமைச்சர் யார் இருக்கா? ஜெய்சங்கர். அவர் தான் அதை வாங்கி கொடுக்குறாரு. சரி சார். ஆமா, அவர் தான் வாங்கி கொடுக்குறாரு. அந்த துரோகத்தை ஜெய்சங்கர் மூலமா தான் திமுக செய்யுது. அப்படிங்களா? அப்ப ஜெய்சங்கர் தான் பதில் சொல்லு. சரி, இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு போகுது எப்படின்ட்டு. நீங்க ஜெய்சங்கர் செஞ்சாலா இல்ல விஜய் ஹெல்ப் பண்ணாரான்ட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் சார். பொறுத்து இருந்து போச்சு. இதுக்கு ஒண்ணு கை பொண்ணு கண்ணாடி தேவையில்லை. பீகார் எலெக்ஷன்ல பார்ப்போம். பார்த்து இது பண்ணுவோம் சார். மிக்க நன்றி சார்.